திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது ஸ்ரீதரின் உரிமை குரல். நடிகர் நடிகைகளை பற்றி பார்ப்போம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர், நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், நம்பியார், எஸ்பி சகஸ்நாமம், வி.கே. ராமசாமி, லதா, அஞ்சல் தேவி, சச்சு, புஷ்பலதா மற்றும் பலர். பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, இசை எம்.எஸ். விஸ்வநாதன், தயாரிப்பு ஒய் கண்ணையா, கதைவாசனம் டைரக்ஷன் ஸ்ரீதர். இந்த படம் 1974 வெளிவந்த படங்க. இந்த படத்தில் டைரக்டர் செய்த ஸ்ரீதர் சிவாஜி படங்கள், காதல் படங்கள், காமெடி படங்கள் இந்த மாதிரி படங்கள் தான் எடுத்துருந்தாருங்க. எம்ஜிஆரை வைத்து தயாரித்து டைரக்ட் செய்த முதல் படம் இந்த படம் தாங்க. அப்போ சிவாஜி படம் வேறு நெஞ்ச படத்தில் எடுத்துகிட்டு இருக்காருங்க. அது படம் பாதி அளவு எடுத்துட்டாருங்க. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் நின்று போச்சுங்க. இந்த விஷயம் எம்ஜிஆர் எப்படியோ தெரிஞ்சிருக்குது. அவர் உடனே ஸ்ரீதரை கூப்பிட்டு, நான் கால் ஷீட் தரேன், எனக்கு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்க. உடனே ஸ்ரீதர் படப்பிடிப்பு தொடங்க முன் வந்தார். கதையை பற்றி பார்ப்போம். 2 அன்பான அண்ணன் தம்பி பாசத்துடன் வாழ்ந்து இருந்தவரை ஒரு பிரிவால் பிரித்து விடுகிறார்கள். அவர்கள் எப்படி சேர்கிறார்கள் என்பதை காதல், நகைச்சுவை, அண்ணன் தம்பிக்கு பாச போராட்டம் திரைக்கதையாக அமைத்து உள்ளார் ஸ்ரீதர். இந்த படத்தில் பாட்டுகள்லாம் சூப்பராக இருக்குங்க. பாட்டுகளை பற்றி பார்ப்போம். நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு, பறிக்கக்கூடாதோ லேசா மொட்டு. அடுத்தது கல்யாண வலையோசை கொண்டு. அடுத்த பாட்டு ஆம்பலிங்களா நீங்கள் ஆம்பலிங்களா. அப்புறம் பொண்ணா பிறந்தா ஆம்பளைக்கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அடுத்தது விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் காற்றே உனக்காகவே வாழ்கிறேன். இந்த படத்தில் முக்கால்வாசி கிராமத்திலே படமாக்கப்பட்டதுங்க. பண்ணையார் வீடு, அந்த நிலங்க, மாமரம் தோட்டம், சுற்றி இருக்க இடங்கள்லாம் நடிகர் கே. பாலாஜி நிலங்க அதெல்லாம் அவர் இந்த ஷூட்டிங்காக ஃப்ரீயாக கொடுத்தாருங்க. இந்த ஸ்ரீதர் டைரக்டர் சிவாஜி வச்சு தாங்க படம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கவே இல்லைங்க. எம்ஜிஆர் தான் இவர் வாழ்வு கொடுத்தாருங்க. படத்துக்கு செலவு ரொம்ப கம்மிங்க, ஆனால் வசூல் குவிஞ்சிச்சுங்க. இந்த படம் வசூலை வச்சு தாங்க வேற நெஞ்ச படத்தையே முடித்தாருங்க. உரிமை குரல் படம் விறுவிறுப்பாக ஓடுங்க. படம் போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ விறுவிறுப்பாக போங்க. நாகேஷ், சச்சு, தேங்காய் சீனிவாசன் இவங்க காமெடி சூப்பராக இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த படத்தில் நம்பியாரும் எம்ஜிஆரும் கத்தி சண்டை போடுவோம், சூப்பராக இருக்குங்க. அது இந்த படம் 175 நாள் ஓடின படங்க. எல்லாம் சின்ன சின்ன இடம் ஏபிசி எல்லா இடத்துலையும் கலக்கிச்சுங்க. இந்த படத்தில் பாட்டுங்கள்லாம் ரெக்கார்ட் பிளே, அந்த காலத்தில் ரெக்கார்ட் பிளேன்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்ட் பிளே நல்ல சேல்ஸ் ஆச்சுங்க. இப்போ படம் பார்க்க வேண்டிய படங்க. நன்றிங்க.